அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசி கன்னி லக்னம். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் கன்னிராசிக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா கவனம் கவனம் கவனம். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 நாள் நல்லா இருக்குமான்னு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம வேலைன்னு இருக்குது. சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அதாவது 10ஆம் தேதி 9:42க்கு ஆரம்பித்து 13ஆம் தேதி 2:49 மத்தியானம் வரைக்கும் இருக்குமானா இருக்கும். இது வந்து சந்திராஷ்ட வேலைங்கிறது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த சந்திராஷ்ட வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் மெயினாக என்ன ஆகும்னா கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். ஆத்திரமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே ஆத்திரப்படுவோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்குதான்னா காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய வெற்றி இந்த வாரம். ஒரு வேலை அமையிறது, புதுசாக ஒரு வேலையை போகிறது, எல்லாமே அமைதியாக இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல சாமி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய வேலை, ஒரு புதிய வழி பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. மெயினாக இப்போ பொருள் சேதம் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகும். ஏன்னா இந்த வாரம் எல்லாமே என்னென்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வேகமாக போவீங்க. அது அங்கே நீங்களே சும்மா போனாலும் வந்து நேரில் வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இடிக்கிறதுக்கு வருவான். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே போங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்தீங்கன்னாவே பெரிய யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி மீனராசி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் வருது. சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கார். மெயினாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதுவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதனாலேயும் பாதிப்புகள் வருமானா நீங்கள் சும்மா போனாலுமே அதுவாக தானாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பெண்களால் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் சந்தோஷங்கிறது 75%, பொருளாதார ஏற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 80%. முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை சாயங்காலம் 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து சாமி விடுங்க. வெற்றிலை தீபங்கிறது 6 வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணுங்கள் இந்த வாரம். ஏன்னா இந்த 3 ராசியும் தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 ராசி நேர்களும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. இந்த 3 ராசிக்கார, அதாவது கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, இந்த 3 ராசியும் கும்பிட்டு வரும்போது இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து வர பிரச்சனை எல்லாமே அவர் ஒரு வாளாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார். அவர்கிட்ட சரணாகதி ஆயிருங்க. முருகப்பெருமானை நம்புங்க, கண்டிப்பாக கைவிட மாட்டார்.